1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, மாடு வளர்ப்பேன், மாட்டுல இருந்து பால் வச்சிருது. நீ மாடை வாங்குறவாச்சு தூக்கச்சட்டியில பழைய வச்சுக்கிட்டு அதுல உப்பு முடிச்ச போட்டு ஊர்லாய தூக்கிட்டு போக வேண்டியதுல ராஜா. சிசிடிவி கேமரா, கண்ணாடி அறை, அதுல கண்காணிப்பு கருவி, குளிர் ஊட்டப்பட்ட அறை, எல்லா இடத்துலயும் சிசிடிவி. அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்க வேண்டியதான். இந்த செவலை எங்கடா போறான், அங்க எங்கடா போறான், அப்படா பாரு. அங்க 100 ஏக்கர்ல 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன். மாட்டுக்கு தீவனம், வாக, அகத்தி, புல்லு எல்லாம் வளர்த்து வச்சிருவேன். அவன் மாடு சாப்பிட்டுருப்பான். அவன் எத்தனை லிட்டர் பால் கறக்குறான் கணக்கு. ஆனால் இந்த மாடு போடுற சாணி, அந்த எரு, அந்த கழிவு, அவன் தின்னுட்டு போடுற புல்லு மிச்சம், அதையெல்லாம் வேக்கம் கிளீன். உங்க வீட்டுல குப்பைகளுக்கு வேக்கம் கிளீன் வச்சிருக்கீங்க, அது மாதிரி உறிஞ்சதுக்கு நான் ஒரு கறி வச்சிருப்பேன். சக்கு சாணியை உருவி ட்ரக்கில் ஏற்ற வேண்டியதான். டிராக்டர்ல ஓட்டி கொண்டு அங்க 100 ஏக்கர்ல குப்பை கிடங்கு வச்சிருக்கோம். அங்க ஒண்டி கொட்டணும், அந்த குப்பை கிடங்கு மக்கிய இலைகளை கழிவு, அந்த ஆடு மாட்டு கழிவு, ஆட்டு புழுக்க, மாட்டு சாணி, இதை மக்க வச்சு அதுல இருந்து பயா கேஸ் சிலிண்டர் விலை ஏறிச்சு. என் ஆட்சியில ஏறாது. ஏன்? நானே உற்பத்தி செய்வேன். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.